Vanakkam students, welcome back to Accounts with Aish live session. Kindly everyone join the live session. We'll start the live session. So இன்னைக்கு வந்து financial accountingல நம்ம ஆல்ரெடி ப்ராப்ளம்ஸ் வந்து till 12th ப்ராப்ளம் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு லைவ் செஷனில் நம்ம 13th ப்ராப்ளம் போட போகிறோம். ஸோ Chapter-2 தி அக்கௌண்டிங் சைக்கிள் புக்ஸ் அண்ட் ரெக்கார்ட் சாப்டரில் வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் அதர் எக்ஸசைஸ் கொஸ்டின் நம்பர் 13 நம்ம போட போகிறோம். புக் ரெஃபரன்ஸ் ப்ரொஃபஸர் டிஎஸ் ரெட்டி அண்ட் மூர்த்தி, அந்த புக் ரெட்டி புக் ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம இது வரைக்கும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறோம். ஸோ பேஜ் நம்பர் ரெஃபர் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 2.98 வந்து இந்த கொஸ்டின் இருக்குது, கொஸ்டின் நம்பர் 13. So ask your friends to join if they have not joined. So we'll start the session soon. So directly இப்போ நம்ம கொஸ்டின் குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் ரீட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம வந்து சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 13, the following particulars have been extracted from the books of Zahir Hussain. You are required to enter them in the journal. ஸோ நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் போடணும். 1999 Jan 1st 31st வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ கொஸ்டின் பாருங்கள். Contributed capital paid for furniture 4,000, paid into bank 36,000. இது எல்லாமே வந்து Jan 1st அன்னைக்கு நம்ம என்ட்ரி போடணும். நெக்ஸ்ட்டு Jan 3rd பாருங்கள், bought goods. Jan 3rd அன்னைக்கே வந்து bought goods from Kamachi Mills 12,000. On Jan 5th sold to Miss Priya Mills Calcutta 18,000. On Jan 6th sold to Malan 18,000. So 18,000 for Calcutta and இதுக்கு வந்து 8,000. On Jan 8 paid for advertisement 1,500. On Jan 10th bought stationery 500. On Jan 12th bought from Kasi Mills Delhi 8,000. Again Jan 12th வந்து paid for freight and carriage 500. On Jan 15 paid Kamachi Mills by check 11,800. Again Jan 15 discount received 200 இருக்கு. அதுக்கப்புறம் Jan 17 cash sales 4,000. On Jan 20 received from Malan in full settlement of his account 7,850. On Jan 21st withdrew cash for personal use 2,000. On Jan 28 paid rent by check 1,000. On Jan 29 paid commission 600. On Jan 31st paid salaries 10,000. ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஹிண்ட்டு வந்து Jan 3க்கு நம்மளுக்கு வந்து ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம Jan 3 வந்து போடும்போது நம்ம பார்த்துப்போம். ஸோ நான் வந்து இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட் நம்ம Jan 3 வரும்போது we have to read the hint. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஐ ஹோப் எவ்ரி ஒன் ஹவ் ஜாயின் தி செஷன். ஸோ வி வில் ஸ்டார்ட் தி சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் இன் தி புக் ஆஃப் நம்ம எந்த பர்சனோட அக்கௌண்ட்ஸ் போடுறோமோ அந்த பர்சனோட நேம் ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கணும். ஜஹீர் உசேன் அதுதான் வந்து நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பர்சனோட நேமை நம்ம ஃபஸ்ட்டு இங்கே எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டேட் பர்டிகுலர்ஸ் எல்எஃப் டெபிட் ருபீஸ் கிரெடிட் ருபீஸ். ஸோ இதுதான் ஜேர்னல் என்ட்ரியோட ஃபார்மேட். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் தி ப்ராப்ளம். ஸோ நான் எங்கே கர்சர் வச்சுருக்கணும் அதோட ஜேர்னல் என்ட்ரிஸ் தான் நம்ம போடுறோம் கரண்ட்டாக. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து டேட் எழுதிடுறேன். ஸோ டேட் என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களோ அதுதான் நம்ம எழுதணும். ஸோ 1999 அது.
அதில் வந்து 1999 Jan 1st. ஸோ Jan 1st நம்ம இப்போ வந்து போட ஆரம்பிக்கலாம். ஸோ Jan 1st வந்து நம்மளுக்கு 3 என்ட்ரிஸ் இருக்குது. ஸோ Jan 1st வந்து நம்மளுக்கு 3 என்ட்ரிஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கான்ட்ரிபியூட்டட் கேபிட்டல். ஸோ அதாவது கேபிட்டல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட என்ட்ரி என்னவாக இருக்கும், நம்ம கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்லேயும் விச் கோஸ் இன் டு அவர் அக்கௌண்ட், அதாவது கேஷ் அக்கௌண்ட் தான் வந்து நம்மளுக்கு டெபிட்டில் வரும். So credit la capital account. So let me write it. It is your cash account debtor to your capital account. So இதுதான் உங்களோட என்ட்ரி. ஸோ இது நம்ம எப்பயும் போடக்கூடிய அதே என்ட்ரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் கேஷ் அக்கௌண்ட் டெப்டா. ஸோ நான் டெபிட்டில் வந்து கேஷ் அக்கௌண்ட், ஏன்னா வந்து நம்ம கேபிட்டல் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம், தட் இஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் நம்மளோட பிஸ்னஸ்க்கு. ஸோ அதனால் வந்து கேஷ் இஸ் கோயிங் இன்சைட் யுவர் பிஸ்னஸ். ஸோ டெபிட்டில் நம்ம போடுறோம், கிரெடிட்டில் வந்து கேபிட்டல் இஸ் கோயிங் அவுட். ஓகே, நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்லேருந்து கேஷ் இஸ் கோயிங் அவுட். ஸோ எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் பாருங்கள், 1 lakh. ஸோ 1 lakh வந்து டெபிட் ஆஸ் வெல் அஸ் கிரெடிட் சைட் ரெண்டு சைடுமே நம்ம எழுதிடலாம் 1 lakh. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டினில் வந்து நம்ம வந்து அகெயின் Jan 1st வந்து நம்ம வந்து எந்த என்ட்ரி போடணும்னா பெய்டு ஃபார் ஃபர்னிச்சர். ஸோ இப்போ நம்ம இது போட போகிறோம், பெய்டு ஃபார் ஃபர்னிச்சர். ஸோ வெனவர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் டெபிட் ஆஸ் வெல் அஸ் கிரெடிட் அப்படின்னா என்ன அப்படின்றது. நான் ஒரு வாட்டி கூட இங்கே எழுதிடுறேன் உங்களுக்கு. வெயிட் a second, I will write it. ஸோ டெபிட் அப்படின்னா வாட் எவர் விச் இஸ் கம்மிங் இன்சைட் நமக்கு என்ன வருது, அதே மாதிரி கிரெடிட் அப்படின்னா வாட் கோஸ் அவுட். ஸோ இந்த ஒரே ஒரு நார்மல் இது தெரிஞ்சாலே நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ எது எதெல்லாம் நம்மளுக்குள்ளே வருதோ நம்ம அது டெபிட்லையும், எது எதெல்லாம் வெளியில் போகுதோ அதை கிரெடிட்டில் நம்ம எழுதுவோம். ஜேர்னல் என்ட்ரிஸ் இப்படி தான் நம்ம போடணும். ஸோ பெய்டு ஃபார் ஃபர்னிச்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிளான என்ட்ரி. எப்போவுமே பெய்டு அப்படின்னு வந்துச்சுனாலே கேஷ் இஸ் கோயிங் அவுட். ஸோ கிரெடிட்டில் வந்து நம்ம கேஷ் ஆக்கும். ஸோ எது உள்ளே வருதுன்னா ஃபர்னிச்சர். ஸோ நம்ம ஃபர்னிச்சர் தான் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இட் இஸ் யோர் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ ரொம்பவே ஈஸியான என்ட்ரி. ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட் பிகாஸ் கேஷ் இஸ் கோயிங் அவுட் வென் யூ பர்ச்சேஸ். ஓகே, ஸோ எவ்வளோ அமௌண்ட் கொஸ்டினில் பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு. ஸோ கொஸ்டினில் அமௌண்ட் பாருங்கள் 4,000. ஸோ 4,000 ஆன் டெபிட் ஆஸ் வெல் அஸ் கிரெடிட் சைட். ஸோ 4,000 ஆன் டெபிட் ஆஸ் வெல் அஸ் கிரெடிட் சைட். ஸோ இது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பெய்டு இன்டூ பேங்க். ஸோ பெய்டு இன்டூ பேங்க் அப்படின்னா அகெயின் இங்கே பெய்டு அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. வெனவர் தேர் இஸ் அன் நேம் கால் பெய்டு, அப்போ கேஷ் இஸ் கோயிங் அவுட், அப்போ கிரெடிட்டில் கேஷ் போகும். டெபிட்டில் என்ன போடுவீங்க, பேங்க்குக்கு கேஷ் போகுது. ஸோ அப்போ பேங்க்கில் வந்து உங்களுக்கு அதிகமாகுது. ஸோ இட் இஸ் யுவர் பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட். வெரி வெரி சிம்பிள் என்ட்ரிஸ், சிம்பிள் ஜேர்னல் என்ட்ரிஸ். ஸோ பேசிக்கான கான்செப்ட் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே you can easily do these problems. So it is your right. ஓகேவா? ஸோ எவ்வளோ அமௌண்ட் கொஸ்டினில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதுக்கு வந்து பெய்டு இன்டூ பேங்க் வந்து 36,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 36,000 ஆன் டெபிட் ஆஸ் வெல் அஸ் ஆன் கிரெடிட். ஓகே, ஸோ வி ஹாவ் கம்ப்ளீட்டட் Jan 1st போட வேண்டிய 3 என்ட்ரிஸுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து Jan 3rd வந்து நம்ம இப்போ போட ஆரம்பிக்கலாம். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் தி Jan 3rd. அதில் வந்து நம்மளுக்கு வந்து 2 என்ட்ரிஸ் இருக்குது ஆஸ் வெல் அஸ் இன்ட்டோ நம்மளுக்கு வந்து பார்க்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து செமிஸ்டரில் வந்து இன்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் ஐ எம் நாட் ஷுர் அபவுட் தட். ஸோ கைண்ட்லி மேக் ஷுர் தட் யுவர் இன்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த பாயிண்ட் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, லெட்ஸ் கெட் ஆன் டு தி question. So on Jan 3rd வந்து bought goods 17,000, bought goods from காமாட்சி மில்ஸ் 12,000. இதுதான் 2 என்ட்ரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே கீழே பாருங்கள் ஹிண்ட்டில் வந்து Jan 3rd rupees 17,000, that is இந்த அமௌண்ட் is cash purchase because no supplier's name is mentioned. Okay, so இது வந்து purchase நடந்திருக்கு. ஸோ purchase நடந்தாலே cash is going out. ஸோ அதனால் இது வந்து நம்மளுக்கு நார்மலாக தெரிஞ்சது தான். இப்போ ரெண்டாவது வந்து 12,000, அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். rupees 12,000 is a credit purchase from a given supplier. ஓகே, ஸோ இங்கே வந்து கொஸ்டினில் வந்து நம்மளுக்கு இது வந்து
பாட் கூட்ஸ் ஃப்ரம் காமாட்சி மில்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே ஒரு ஆளோட பேரை கொடுத்துருந்தாங்க, ஒரு கம்பெனியோட பேரை கொடுத்துருந்தாலே நம்ம வந்து அந்த பேர் தான் போடணும். ஏன்னா வந்து அங்கே நம்ம கிரெடிட்டில் தான் வாங்கியிருப்போம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தாச்சு. ஸோ அதை தான் நம்மளுக்கு ஹிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே சப்ளையர் பேர் கொடுக்காததுனால இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஸோ அது நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு எப்போ கம்பெனியோட பேர் கொடுக்குறாங்களோ அப்போ வந்து நம்ம வந்து கிரெடிட்டில் அதை வந்து வாங்குகிறோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே நான் வச்சுக்க வேண்டியது கிரெடிட் பர்ச்சேசஸ் மட்டும்தான். ஸோ இது வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட், இது நம்ம நார்மலாக போட்டுருவோம். இது செகண்ட் 12,000 இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிரெடிட் பர்ச்சேஸ்ன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ட்ரி போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம போட போகிறது Jan 3rd பாட் கூட்ஸ். ஸோ Jan 3rd பாட் கூட்ஸ்க்கு என்ன என்ட்ரி அப்படின்னா, இட் இஸ் யோர் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் இங்கே. ஸோ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ எவ்வளோ அமௌண்ட்? ஸோ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்? கொஸ்டினில் பாருங்கள் நம்ம எவ்வளோக்கு வந்து வாங்கியிருக்கோம் கூட்ஸ் 17,000. ஸோ 17,000 ஆன் டெபிட் ஆஸ் வெல் அஸ் ஆன் கிரெடிட். ஓகே, கிளியர் வித் திஸ்? ஸோ ஒன்ஸ் அகெயின் நான் இதை வந்து சொல்லிடுறேன். பாட் கூட்ஸ் அப்படின்னா நம்ம கூட்ஸ் வாங்குகிறோம். ஸோ இட் இஸ் அ பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸை வந்து நீங்கள் டெபிட்லேயும் whenever you do purchase cash is going out. ஓகேவா, ஒரு பொருள் வாங்கும்போது நம்ம கேஷ் கொடுக்கணும்ல, ஸோ அதனால் கிரெடிட்டில் வந்து கேஷ் போடுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு Jan 3rd we have another entry, that is this one, bought goods from காமாட்சி மில் 12,000. ஸோ நான் சொன்ன மாதிரி when கொஸ்டினில் வந்து நேம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ரிமெம்பர் வெரி கிளியர், அது வந்து கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோம். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அண்ட் கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம இன்னும் அவங்களுக்கு கேஷ் கொடுக்கல. அப்போது வந்து காமாட்சி மில்ஸ்க்கு வந்து நம்ம கேஷ் கொடுக்கணும். ஸோ அப்போது நம்மளோட என்ட்ரி என்ன இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் யோர் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு காமாட்சி மில்ஸ். ஓகே, ஸோ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு காமாட்சி மில்ஸ். ஓகே, கிளியர் வித் திஸ்? ஸோ இப்போ எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத நம்ம எழுதிடுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ வில் ஜஸ்ட் கிளியர் திஸ். ஓகே, இதை வந்து கரெக்டான லைனில் எழுதிடுறேன் நான் ஃபஸ்ட்டு, ஸோ தட் இட்ஸ் பர்ஃபெக்ட். ஓகே, நவ் இட்ஸ் கிளியர். ஓகே, ஸோ எவ்வளோ அமௌண்ட் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12,000 நம்ம அமௌண்ட் வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து கிரெடிட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வி ஹாவ் டு கிவ் தி அமௌண்ட் டு காமாட்சி மில்ஸ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி நெக்ஸ்ட் ஒன், தட் இஸ் ஆன் Jan 5th. ஸோ Jan 5th அன்னைக்கு நம்ம என்ன என்ட்ரி போடணும் அப்படின்றத பார்ப்போம். Jan 5th சோல்டு டு Mrs. Priya Mills, Calcutta. ஓகே, ஸோ 18,000 நம்ம வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அகெயின் இங்கே என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தே ஹவ் மென்ஷன் தி நேம். அப்போ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கிரெடிட் பர்ச்சேசஸ் தானே பண்ணியிருக்காங்க. ஸோ whenever they have mentioned the name, what should we do? ஸோ நேம் மென்ஷன் பண்ணாலே we have to remember that it is a credit purchase. ஸோ நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கேஷ் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. whenever they mention the name, we have to write it as a credit purchaser. ஸோ அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. now let's get into the journal entry. ஸோ அப்போ வந்து நம்ம இங்கே வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம். Sales is going in the credit side. Sales அப்படின்னா வெளியில் போகுது and we have to get the amount from which account, எந்த அக்கௌண்ட்லேருந்து நம்மளுக்கு எந்த பர்சன் கிட்டேருந்து நம்மளுக்கு அமௌண்ட் வரணும். நம்ம கிரெடிட் தானே சேல்ஸ் பண்ணியிருக்கோம், கிரெடிட்டில் தானே சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அவங்ககிட்டேருந்து நம்மளுக்கு அமௌண்ட் வரணும். யார்கிட்டேருந்து? Mrs. Priya Mills. ஓகே, அப்போது let me write that. ஸோ அப்போது Priya Mills account debtor to sales account, that's it. ஸோ எவ்வளோ அமௌண்ட்? ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சேல்ஸ் இஸ் கோயிங் அவுட் அண்ட் இது கிரெடிட் சேல்ஸ். இப்போ அவங்க பர்சனோட நேம் கொடுத்துருந்தாலே இட் இஸ் அ கிரெடிட் சேல்ஸ். அப்போது நமக்கு வந்து இந்த பர்சன் கிட்டேருந்து அமௌண்ட் வந்து வந்தாகணும். ஸோ அதனால் நம்ம டெபிட்டில் போடுறோம். ஸோ எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத கொஸ்டினில் பாருங்கள், 18,000. ஸோ 18,000 ஆன்
debit as well as credit side. Clear with this journal entry? Okay, சேல்ஸ் பண்ணியிருக்கோம் கிரெடிட்டில். ஸோ அந்த பர்சன் கிட்டேருந்து நம்மளுக்கு வந்து கேஷ் வரணும். ஸோ அதனால் நம்ம வந்து டெபிட்டில் வந்து அந்த பர்சனோட நேம் போடுறோம், கிரெடிட்டில் இட் இஸ் யோர் சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 6th one. ஸோ ஆன் Jan 6th வெரி வெரி ஈஸி என்ட்ரி. ஸோ என்ன என்ட்ரி அப்படின்னா sold to மலன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ whenever you do சேல்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலே அப்போது நமக்கு என்ன வருது, we are getting the cash. ஓகேவா? ஸோ whenever we do these சேல்ஸ் பண்ணும்போது we get cash. am I right? ஸோ அப்போ வந்து we have to write entry வந்து நம்ம எப்படி எழுதுவோம், it is your cash account debtor to. so let me write it fastly. It is your cash account debtor to, because it's a very easy entry, to the person account. so it is your cash account debtor to sales account. so யாருக்கு நம்ம சேல்ஸ் படிக்கிறோம்னா we have done the sold goods to, கூட்ஸ்ன்னு கொடுக்கல, sold to மலன் அப்படி சிம்பிளாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இட் இஸ் நம்ம சேல்ஸ் பண்ணாலே கேஷ் உள்ளே வருது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வென் யூ சே, இங்கே பாருங்களேன், இங்கே வந்து இட்ஸ் லைக் ஒரு கம்பெனி பேர் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வேறஸ் இங்கே வந்து ஒரு பர்சனோட நேம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கிரெடிட்டுன்னு நம்மளால் எடுத்து எழுத முடியாது. வேறஸ் வென் இட் இஸ் லைக் திஸ், லைக் ஒரு மில்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இட் இஸ் ஆப்வியஸ்லி ஒரு கிரெடிட் சேல்ஸ். நம்ம சேல்ஸ் பண்ணது வந்து இன்னும் நம்ம வந்து கேஷ் இன்னும் வரல, அதனால தான் நம்ம அந்த பர்சனோட நேம் எழுதும். வேறஸ் இது வந்து ஒரு நார்மலான ஒரு பர்சன் கிட்ட நம்ம கொடுக்கும்போது ஆப்வியஸ்லி இட் வுட் பி அ கேஷ் சேல்ஸ். ஸோ அப்போது sold to மலன் அப்படின்றது இட் இஸ் கேஷ் அக்கௌண்ட் டெப்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத பாருங்கள், 8,000. ஸோ 8,000 ஆன் டெபிட் ஆஸ் வெல் அஸ் 8,000 ஆன் டெபிட் ஆஸ் வெல் அஸ் ஆன் கிரெடிட். ஓகே, இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு என்ட்ரிக்கு போயிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு 8th one, வெரி வெரி சிம்பிள் என்ட்ரி. 8th one, பெய்டு ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் 1,500. பெய்டு ஃபார் whenever the name பெய்டுன்னு வந்துச்சு அப்படின்னாலே கேஷ் இஸ் கோயிங் அவுட், கிரெடிட் அக்கௌண்ட்டில் போடுவீங்க. எதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம், அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இட் இஸ் யோர் அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட் டெப்டார், அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஓகே, cash is going out for the advertisement purpose. so எவ்வளோ amount questionல எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். it is 1,500. so let's write 1,500 on debit as well as on credit. okay, இப்போ next entry. so next entry 10th one, Jan 10th வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா bought stationery. you have purchased stationery. so whenever you purchase, again cash is going out. purchase பண்ணுறீங்க அப்படின்னா cash is going out. whenever you do sales, cash is coming in. நம்மளுக்கு வந்து cash உள்ளே வருது. whenever you do purchase பண்ணும்போது ஒரு பொருள் வாங்குறீங்க, ஸ்டேஷ்னரி வாங்குறீங்க அப்படின்னா cash is going out. அப்போது it is your stationery வந்து உள்ளே வருது. stationery account debtor to your cash account, because your cash is going out when you purchase. so stationery account debtor to cash account. so amount எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள் கொஸ்டினில். it is 500 on debit as well as on credit. so let me write that. now let's get on to the next one, that is 12th one. so 12th one la நம்மளுக்கு ரெண்டு entries இருக்கு again. so let's see what is that. so 12th one எழுதிக்கிறேன். so 12th one first let me read the question first. so question பாருங்க, bought from Kasi Mills Delhi. so again இங்க வந்து நம்மளுக்கு mills அப்படின்ற ஒரு word வருது. so bought from Kasi Mills Delhi. so whenever they have said a company name அப்படின்னா it is always considered as a credit purchase, so or credit sales. so அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, it will be very much easy for you. whereas இந்த மாதிரி sold to மலன், அந்த மாதிரி ஒரு மலன் அப்படின்ற ஒரு பர்சனோட நேம் இருந்துச்சு அப்படின்னா it is not a credit sales. ஸோ அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. you have to differentiate the journal entry from one journal entry to another. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் படிக்கும்போது. ஸோ இதுக்கு நம்ம என்ன journal entry எழுதுறோம் அப்படின்னா it is a credit purchase. ஓகேவா? ஏன்னா வந்து bought from Kasi Mills Delhi. so it is a mills. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய கம்பெனி பேர் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஒரு ஃபேக்ட்ரி நேம் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா it is a credit purchase. ஸோ இங்கே bought அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால it is a credit purchase. so let's write that. so credit purchase அப்படின்னா it is your purchase account debtor. it is your purchase account debtor
டூ நம்ம வந்து இது பர்ச்சேஸ் பண்ணது கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் பிகாஸ் அந்த பேர் கொடுத்துருக்காங்க, இட் இஸ் காசி மில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அப்போது இட் இஸ் யோர் கிரெடிட்டில் நம்ம வந்து காசி மில்ஸ் அப்படின்றத நம்ம எழுதுகிறோம். ஸோ இட் இஸ் காசி மில்ஸ் அக்கௌண்ட் டெப்டார். ஏன்னா வந்து நம்ம இவங்களுக்கு வந்து கேஷ் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வி ஹாவ் டு கிவ் தி கேஷ். ஸோ இட் இஸ் யோர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு எந்த பர்சனோட அக்கௌண்ட், காசி மில்ஸ் அக்கௌண்ட். ஸோ எவ்வளோ அமௌண்ட் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 8,000. ஸோ 8,000 ஆன் டெபிட் ஆஸ் வெல் அஸ் ஆன் கிரெடிட். ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பெய்ட் ஃபார், அதே Jan 12 உங்களுக்கு இன்னொன்று ஒரு கொஸ்டினும் இருக்குது. பெய்ட் ஃபார் ஃப்ரைட் அண்ட் கேரேஜ் அப்படின்றத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பெய்டு ஃபார் அப்படின்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும், கேஷ் இஸ் கோயிங் அவுட். ஸோ அகெயின் ஆன் Jan 12 பெய்டு ஃபார் ஃப்ரைட் அண்ட் கேரேஜ். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ட்ரி என்ன என்ட்ரியாக இருக்கும்? இட்ஸ் வெரி சிம்பிள் என்ட்ரி. ஸோ கைண்ட்லி ட்ரை டூயிங் இட். ஸோ எப்போவுமே ஜேர்னல் என்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணால் மட்டும்தான் we can get it. ஸோ லெட்ஸ் டூ தட் ஒன். ஸோ அப்போ வந்து whenever we are saying paid அப்படின்னாலே, ஸோ இப்போ வந்து நம்ம Jan 12 போடுறோம், paid அப்படின்னாலே cash is going out. எதுக்கு அப்படின்னா it is for your freight. Okay, so let me write that it is your freight and carriage. To your cash account. Okay, clear with this. ஸோ நம்ம போடுறது பெய்டு ஃபார் ஃப்ரைட் அண்ட் கேரேஜ். எவ்வளோ அமௌண்ட்? 500 அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரைட் அண்ட் கேரேஜ் அக்கௌண்ட் டெப்டார் எவ்வளோ அமௌண்ட்? 500. ஸோ அப்போ 500 ஆன் டெபிட் ஆஸ் வெல் அஸ் ஆன் கிரெடிட் சைட். ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே கொஸ்டினில் நம்மளுக்கு நான் ஒன்ஸ் அகெயின் இதை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். தட் இஸ் paid for freight and carriage. ஸோ நம்ம பே பண்ணாலே cash is going out and எதுக்காக அப்படின்னா இட்ஸ் ஃபார் யோர் ஃப்ரைட் அண்ட் கேரேஜ். தட்ஸ் இட். ஓகே, கிளியர் வித் திஸ். ஸோ இந்த ஸ்லைடில் வந்து நம்ம வந்து we have journal entries from Jan 1st to Jan 12th. இது வரைக்கும் நம்ம இந்த ஸ்லைடில் போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்லைடில் வந்து நம்ம we will continue from 15th of January 15th நம்ம அடுத்த ஸ்லைடில் போடுவோம். ஸோ உங்களுக்கு இதில் எந்த ப்ராப்ளம்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கைண்ட்லி ஆஸ்க், if you have any doubts, ask it in the comment section. So it will be very much helpful for you people. So kindly ask it, post your doubts in the comment section. So we'll continue with the session. So let's continue with the session. So உங்களுக்கு இது வரைக்கும் doubts இருக்காதுன்னு நினைக்கிறேன். Now let's go on to the next slide. That is from 15th of January we are going to calculate. ஸோ இப்போ நம்ம வந்து 15th ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ hope everyone are continuing the session. So kindly do read the 15th question and உங்களால் போட முடியுதான்னு செக் பண்ணுங்கள். It was very very easy again. Kindly do that.
ஓகே, ஸோ இப்போ வந்து 15th ஒன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த ஸ்லைடில். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டேட் பர்டிகுலர்ஸ், எல்எஃப் டெபிட் ருபீஸ், கிரெடிட் ருபீஸ். ஸோ நம்ம டேட் அகெயின் எழுதிடுவோம் இதுலேயும். ஸோ இட் இஸ் 1999 January 15th we are going to start doing it. So question பாருங்க, paid Kamachi mills by check. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நார்மலாக நீங்கள் வந்து ப்ராப்ளம் போடும்போது ஒரு விஷயத்தை நல்லா நான் வச்சுக்கோங்க. தட் இஸ் யூ ஹாவ் டு அசோசியேட் ஒன் transaction with another transaction, then only we can complete the journal entry. ஓகேவா? அதாவது நீங்கள் வந்து ஆல்ரெடி இந்த டிரான்சாக்ஷன் வந்திருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். லைக் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த பேர் தட் இஸ் காமாட்சி மில்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி யூ கேன் see it over here. ஸோ அப்போது வந்து we have already ஒரு பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இருக்குது அவங்களுக்கு. ஸோ அப்போது அதை நம்ம செக் பண்ணால் தான் நம்மளால் போட முடியும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், அதை நல்லா நான் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இதை எப்படி போடுவீங்க அப்படின்றத இப்போ பாருங்கள். அப்போது நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரம் காமாட்சி மில்ஸ் கிட்டேருந்து we have done a purchase. ஸோ bought goods from காமாட்சி மில். ஸோ எவ்வளோக்கு 12,000. ஓகேவா? ஸோ அப்போது நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இன் கிரெடிட். ஏன்னா இன்ட்லேயே வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க இட் இஸ் அ கிரெடிட் பர்ச்சேசஸ் அப்படின்றது. ஓகேவா? ஸோ அந்த நார்மலாக நமக்கு தெரியும் தட் அந்த பேர் கொடுத்துருந்தாலே இட் இஸ் அ கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ இன்ட்லேயே நம்மளுக்கு வந்து தெளிவாக கொடுத்துட்டாங்க இட் இஸ் அ கிரெடிட் பர்ச்சேஸ். அப்போது இந்த காமாட்சி மில்ஸ் கிட்ட இருந்து நம்ம வந்து என்ன வாங்கியிருக்கோம், 12,000 அமௌண்ட் வந்து கிரெடிட். வி ஹாவ் டு பே காமாட்சி மில்ஸ். இப்போ இங்கே கொஸ்டினில் ஆன் Jan 15th paid காமாட்சி மில்ஸ் பை செக். செக் இஸ் ட்ரீட்டட் as a பேங்க். இது வந்து நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா இதுலேயும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ அப்போ பேங்க் மூலமா நம்ம கட்டியிருக்கோம். பட் இங்கே ஒரு விஷயம் இருக்குது, தட் பெய்டு காமாட்சி மில்ஸ் பை செக் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பே பண்ணியிருக்கீங்க? ஒன்லி 11,800 தான் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க. 12,000 அமௌண்ட் நீங்கள் பே பண்ணணும். பட் யூ ஹாவ் பெய்டு ஒன்லி 11,800 ஒன்லி யூ ஹாவ் பெய்டு. ஸோ நம்ம பே பண்ணது எவ்வளோ பே பண்ணியிருக்கோம்? ஒன்லி 11,800 தான் வந்து நம்ம வந்து எப்படி எது மூலயமா பே பண்ணியிருக்கோம்? த்ரூ பேங்க். ஓகேவா? த்ரூ பேங்க் மூலிமா வி ஹாவ் பெய்ட் இட். ஸோ ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து போன லைவ் செஷன் தட் இஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து நம்ம லைனாக போட்டுட்ருக்கோம், கரெக்டுங்களா? அது வந்து போன லைவ் செஷன் இல்லாமல் அதுக்கு முந்தின ஒரு லைவ் செஷனில் இந்த டிஸ்கவுண்ட் அலவுட் ஆஸ் வெல் அஸ் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அதுக்கு வந்து ஒரு நார்மலான ஒரு இது வந்து ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தேன். ஸோ அது உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்குது அப்படின்னா அதை ரீகால் பண்ணி பாருங்கள். இட் இஸ் அகேன் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஈஸியஸ்ட் வே டு ரிமெம்பர் த டிஸ்கவுண்ட் அலவுட் ஆஸ் வெல் அஸ் டிஸ்கவுண்ட் ரிசீவ். ஸோ அதை வந்து அந்த வீடியோவை போய் செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து whenever ஸோ இப்போ கொஸ்டின் பாருங்கள். ஸோ வி ஹாவ் பெய்ட் ஒன்லி 11,800 டு பேங்க். அப்போ ரிமைனிங் உள்ள அமௌண்ட் என்ன? இட் இஸ் ட்ரீட்டட் as your டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட். ஸோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா இட் இஸ் ட்ரீட்டட் as your டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட். ஸோ காமாட்சி மில்ஸ்க்கு வர வேண்டியது அமௌண்ட் வந்து 12,000 பட் வி ஆர் பேயிங் ஒன்லி 11,800. அப்போது வி ஆர் ரிசீவிங் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட்? அப்போது இதோட பேலன்ஸ் அமௌண்ட் தான் வி ஆர் ரிசீவிங் இட் ஆஸ் அ டிஸ்கவுண்ட். ஸோ லெட்ஸ் கண்டினியூ வித் தி ப்ராப்ளம். ஸோ இன்றைக்கி வந்து Jan 15th வந்து நம்ம இப்போ போடுறோம். அப்போது வந்து பெய்டு காமாட்சி மில்ஸ் பை செக். ஸோ செக் மூலயமா பே பண்ணுறோம், இட் இஸ் பேங்க் மூலயமா கிரெடிட். அப்போ அவங்களுக்கு வந்து காமாட்சி மில்ஸ்க்கு அமௌண்ட் வருது. ஸோ it is your Kamachi Mills account debtor to what is that? To your bank account and to your discount received account. Okay, discount received account. Okay, so now let me clarify how to put this problem once again. So before that let me write the amount. So first வந்து காமாட்சி மில்ஸ்க்கு வந்து நம்ம தர வேண்டிய அமௌண்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த 12,000 அமௌண்ட் தான் we have to give. ஸோ அந்த 12,000 தான் they have to receive. பட் நம்ம பேங்க் மூலியமாக நம்ம வந்து எவ்வளோ பே பண்ணுறோம் இங்கே இருக்குது பாருங்கள், 11,800 தான் வி ஆர் பேயிங் த்ரூ பேங்க். ஓகே, அப்போது பேங்க் மூலியமாக வி ஆர் பேயிங் 11,800. ஸோ அப்போ ரிமைனிங் உள்ள இந்த அமௌண்ட் என்ன ஆச்சு? இட் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் யோர் டிஸ்கவுண்ட். அலவுடு கிடையாது, இட்ஸ் ரிசீவ்டு.
ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. ஸோ ஏன் நம்ம ரிசீவ்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னா whenever you do purchase, ஸோ நம்ம இங்கே வந்து காமாட்சிக்கிட்டேருந்து we have done purchase. ஸோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை நம்ம பே பண்ணியிருக்கோம் கரெக்டுங்களா கிரெடிட்டில். ஸோ whenever we do purchase பண்ணும் போது we say it as discount received. ஸோ இப்போ நீங்கள் ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அப்போ வந்து அந்த இப்போ காமாட்சி மில்லே கிட்டே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அவங்க வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் தராங்க அப்படின்னா we say it as discount receive. நம்ம ரிசீவ் பண்ண டிஸ்கவுண்ட்டுன்னு தானே நம்ம சொல்லுவோம். ஸோ சேல்ஸ் பண்ணும்போது அது வேறு மாதிரி ஓகேவா. சேல்ஸ் பண்ணும்போது we have to say discount allowed. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறீங்க, ஓகே, யூ ஆர் டூயிங் சேல்ஸ். ஸோ நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது அந்த பர்சனுக்கு நீங்கள் டிஸ்கவுண்ட் தரீங்க. அப்போது வந்து இட் இஸ் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது என்னது, டிஸ்கவுண்ட் அலவுட் ஓகேவா. ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஸ்கவுண்ட் அலவுட் அண்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ். ஸோ எப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலான்னு நான் வந்து போன வீடியோத்துக்கு முன்னே வீடியோவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ கைண்ட்லி கோ செக் தட் அவுட். ஸோ இஃப் நாட் ஐ வில் அகெயின் டீச் இட் திஸ் வே ஆல்சோ. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பெய்ட் காமாட்சி மில்ஸ் பை செக் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ it is your காமாட்சி மில்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு பேங்க் அக்கௌண்ட் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ் அக்கௌண்ட். ஸோ காமாட்சி மில்ஸ் வந்து எவ்வளோ ரிசீவ் பண்ண வேண்டிய அமௌண்ட், இட் இஸ் 12,000. நம்ம பேங்க் மூலிமா பே பண்ணது 11,800. த ரிமைனிங் அமௌண்ட் தட் இஸ் 12,000 மைனஸ் 11,800. த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் எவ்வளோ, இட் இஸ் 200. அந்த அமௌண்ட் தான் இட் இஸ் அ டிஸ்கவுண்ட் ரிசீவ். நம்ம ரிசீவ் பண்ண டிஸ்கவுண்ட் அமௌண்ட். ஸோ எவ்வளோ அப்படின்னா 200. ஓகே, clear with this problem, clear with this journal entry. ஸோ ரொம்பவே சிம்பிள். ஸோ இங்கே வந்து we have discount received ஓகேவா. ஸோ let's go on to the next one, that is on 15th again we have another entry on 15th. ஸோ 15th வந்து ஓகே ஓகே ஆக்சுவலி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கீழேயே டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அப்படின்றது எவ்வளோ அப்படின்னா 200ன்னு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நான் அது இப்போ தான் பார்க்குறேன். பட் உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் தட் நம்மளுக்கு வந்து இது கொடுக்கல அப்படின்னாலும், தட் இஸ் இந்த அமௌண்ட் 200ன்னு கொடுக்கல அப்படின்னாலும் இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் என்ன, 200 தான். ஓகே, 12,000 minus 11,800 if we do, it is your discount received amount வந்து 200. ஸோ நம்மளோட என்ட்ரி இப்படி தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலி கொஸ்டின்லேயே உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை இப்போ தான் பார்க்குறேன். ஸோ அப்போ வந்து நம்ம இந்த என்ட்ரி போட்டே முடிச்சாச்சு. ஓகே, கிளியர் வித் திஸ். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி 17th one. ஓகே, நார்மலாக இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க, பட் தே ஹவ் கிவன் in the question itself. ஸோ நான் அதை இப்போ தான் பார்க்குறேன். ஸோ 17th one நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் இப்போது. ஸோ 17th one பாருங்கள். ஓகே, 17th one they have said cash sales. So they have not given any lengthy details, only cash sales. அப்போ it is very very easy. sales பண்ணுறீங்க for cash. அப்போ you are getting the cash on the debit side. So it is your cash account debtor to sales account. Very very easy journal entry this is. ஸோ எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ லெட்ஸ் செக் அவுட் தி அமௌண்ட். ஸோ அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 4,000 ஆன் டெபிட் ஆஸ் வெல் அஸ் ஆன் கிரெடிட் சைட். ஓகே, கிளியர் வித் திஸ் சிம்பிளான journal entry, cash sales. Let's go on to the 20th of January. 20th of January received from Malan in full settlement of his account. ஓகே, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த பர்சனை வச்சு நம்ம வந்து ஒரு டிரான்சாக்ஷன் ஆல்ரெடி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வேறஸ் இங்கே சோல்ட் டு மலன் அப்படின்றத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம இதையும் வச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றத பார்ப்போம். தட் இஸ் சோல்டு டு மலன். அப்போ நம்ம இங்கே சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அவர் வந்து நம்மளுக்கு வந்து 8,000 கொடுக்கணும். ஓகேவா. ஸோ அப்போது வந்து இங்கே என்ன சொல்லிங்கன்னா ரிசீவ்டு ஃப்ரம் மலன் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப் ஹிஸ் அக்கௌண்ட் 7,850. ஓகே, 7,815. அவர் தர வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ, 7,850. ஆக்சுவலி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்து ஒரு கம்பெனி பேர் கொடுத்துருந்தா நம்ம வந்து அதை கிரெடிட்டாக எடுத்துக்கலாம். ஆஸ் வெல் அஸ் ஒரு பர்சனோட பேர் கொடுத்துருந்தா நம்ம வந்து அதை கிரெடிட்டாக எடுத்துக்கூடாது. ஸோ ஆக்சுவலி இதை வந்து நீங்கள் கிரெடிட்னாலே எடுத்துக்கலாம். ஸோ இந்த என்ட்ரி பாருங்கள், சோல் டு அது வந்து என்ன என்ட்ரி அப்படின்னா 6th one. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா 6th one. ஸோ ஐ வில் ஜஸ்ட் எரேஸ் திஸ். ஸோ ஏன்னா வந்து நம்மளுக்கு இங்கே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ நம்மளுக்கு கிரெடிட்டில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றதே கொடுத்துருக்காங்க. ஸோ
கேஷ் அக்கௌண்ட் டெப்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். நமக்கு கேஷ் வந்து எப்போ அவங்க தராங்க அப்படின்னா on 20th அப்படி தான். ஸோ அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு ஹெவி டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கிறதுனால we have to treat this as a சேல்ஸ் வந்து கிரெடிட்டில் சேல்ஸ் பண்ண மாதிரி தான். அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா we should write the person's name. So let me write that one. Okay, so it is Malan account debtor to sales account. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து அங்கே கீழே வந்து கொடுத்துருக்காங்கல்ல, தட் இஸ் நம்மளுக்கு இங்கே கீழே வந்து they have given that நம்மளுக்கு வந்து அவர் வந்து 20th தான் வந்து 20th தான் வந்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட் ரிசீவ் ஆகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு இது மூலயமா என்ன தெரிய வருது அப்படின்னா இட் இஸ் அ கிரெடிட் சேல்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு பர்சனோட நேம் கொடுத்துருந்தாலும் யூ கேன் ரைட் இட் திஸ் வே இட் செல்ஃப். நீங்கள் வந்து கேஷ் அக்கௌண்ட் டெப்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் போட தேவையில்லை. பிகாஸ் ஏன்னா நம்மளுக்கு வந்து கேஷ் வி ஆர் ரிசீவிங் இட் ஆன் 20th ஒன்லி. ஸோ இந்த சேஞ்ச் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து அதை வந்து கிரெடிட் சேல்ஸாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். பிகாஸ் நம்மளுக்கு இங்கே வந்து ரிசீவ்டு ஃப்ரம் மலன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது வாட் ஷுட் வி ரைட் ஓவர் இயர்? ஸோ இங்கே வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ்க்கு நம்ம இங்கே பார்த்தோம். ஸோ இங்கே வந்து என்ட்ரி நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுக்கு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்ட்ரி பார்த்துருந்தோம். ஸோ நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம் இங்கே. அப்போ சேல்ஸுக்கு வந்து நம்மளுக்கு என்ன என்ட்ரி வரும்? ஸோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம்? 8,000க்கு. பட் மலன் இஸ் பேயிங் ஒன்லி 7,850. அப்போது இட் இஸ் வாட்? ஆல்ரெடி இது சொல்லி தரும்போதே சொல்லியிருக்கேன், நம்ம வந்து டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் அமௌண்ட், த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் இஸ் யோர் டிஸ்கவுண்ட் அலோவ். ஏன்னா இங்கே வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க. சேல்ஸ் பண்ணும் போது நமக்கு வர டிஸ்கவுண்ட் இஸ் ட்ரீட்டட் அஸ் யோர் டிஸ்கவுண்ட் அலவுட். ஓகே, ஸோ அப்போ வந்து நம்ம வந்து எப்படி எழுதணும்? சேல்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம், இப்போ அவங்க வந்து நம்மளுக்கு கேஷ் தராங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் நம்ம மொத்தமாக தரணும்? who has to give the amount? The full amount has to be given by Malan. எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா it is 8,000 அமௌண்ட். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் என்ட்ரி போடுறேன். ஓகே இப்போ நான் வந்து என்ட்ரி போட்டுடுறேன். ஸோ தட் இட் வில் பி வெரி மச் ஈஸி ஃபார் யூ பீப்புள். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஜேர்னல் என்ட்ரிக்கு தான் போடுறோம். இட் இஸ் ஆன் Jan 20th. ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் லெட் மீ ரைட் தி என்ட்ரி. இட் இஸ் யோர் கேஷ் அக்கௌண்ட் டெப்டார் டிஸ்கவுண்ட். ஸோ வி ஆர் ரிசீவிங் தி அமௌண்ட். ஸோ எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறோம் கொஸ்டினில் பாருங்கள். ஸோ கொஸ்டினில் நம்மளுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. 7,850 இன் கேஷ். ஸோ அப்போது இட் இஸ் 7,850 இன் கேஷ். கேஷில் வந்து 7,850 நம்ம எழுதிப்போம் கேஷில். and discount allowed I will keep it the same way. Let me complete the entry. So it is Malan account. ஸோ நம்மளுக்கு நார்மலாக பர்சனோட நேம் கொடுத்துருந்தாலே கிரெடிட்டாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஏன் அப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ரிசீவ்டு கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். ஸோ ஐ ஹவ் ரோட் லைக் தட். பட் வந்து இட் இஸ் ட்ரீட்டட் அஸ் அ கிரெடிட் சேல்ஸ் ஒன்லி. ஸோ அதை வந்து அந்த ஸ்மால் கரெக்ஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதர் தென் தட் எவ்ரி திங் இஸ் கரெக்ட். ஓகே, லெட்ஸ் கம்ப்ளீட் திஸ் ஜேர்னல் என்ட்ரி. ஸோ இட் இஸ் யோர் கேஷ் அக்கௌண்ட் டெப்டார். நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்க அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 7,850. ஓகே, பட் ஆக்சுவலாக the Malan has to give 8,000 rupees தான் வந்து அவர் கொடுக்க வேண்டிய அமௌண்ட். ஸோ அப்போது நம்ம வந்து he has to give the amount எவ்வளோ அப்படின்னா it is 8,000 அமௌண்ட். ஆனால் அவர் கொடுத்துருக்கிறது எவ்வளோ? 7,850 தான். அப்போது இந்த ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் இஸ் எவ்வளோ? 150. தட் இஸ் யோர் டிஸ்கவுண்ட் அலோட். ஸோ நீங்கள் சேல்ஸ் பண்ணும் போது யூ ஆர் அலோவிங் அ டிஸ்கவுண்ட். ஸோ இட் இஸ் யோர் டிஸ்கவுண்ட் அலோட். ஓகேவா? கிளியரா இந்த பாயிண்ட்? அண்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இட் இஸ் யோர் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட். ஸோ இந்த இது வந்து 15th ஒன் இஸ் யோர் பர்ச்சேஸ் அண்ட் இது வந்து உங்களோட சேல்ஸ்க்கான என்ட்ரி. ஓகே, கிளியர். நவ் லெட்ஸ் டேக் தி 21st ஒன். 21st ஒன் தான் இப்போ நம்ம அடுத்தது போடணும். இது வரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே,
ஸோ 21st one நம்ம இப்போ போட்டுருவோம். ஸோ கொஸ்டின் ரீட் பண்ணுங்கள் 21st ஒனுக்கு. இட் இஸ் withdrew cash for personal use. ஸோ அகெயின் ஐ நோ பை நவ் உங்களுக்கு வந்து பர்சனல் யூஸ் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம். வாட் டஸ் தட் மீன்? பர்சனல் யூஸ் அப்படின்னா ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ வித்ரூ கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ் அப்படின்னா இட் இஸ் யோர் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெப்டாக கேஷ் எடுத்துருக்கோம். ஸோ கேஷ் இஸ் கோயிங் ஆன். ஸோ லெட் மீ ரைட் இட் ஃபாஸ்ட்லி. ஸோ இந்த என்ட்ரிஸ்லாம் நம்ம நிறைய வாட்டி போட்டாச்சு. ஸோ இட் இஸ் யோர் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெப்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸாக போட்டிருந்த வீடியோஸ் எல்லாத்தையும் போய் செக் பண்ணிக்கோங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ withdrew cash for personal use 2000 on debit as well as on credit. Okay, completed this one. So we have completed this one. Let's go on to the 28th one, that is January 28th. So January 28th. ஓகே, ஸோ January 28th வந்து நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெய்ட் ரெண்ட் பை செக். ஸோ பெய்ட் ரெண்ட் பை செக் அப்படின்னாலே நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலே கேஷ் இஸ் கோயிங் அவுட். பட் இங்கே எப்படி பேமெண்ட் பண்ணுறோம்? த்ரூ செக். ஸோ செக் மூலிமா பேமெண்ட் பண்ணுறதுனால செக் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் அ பேங்க் ஓவியர். அப்போது கிரெடிட்டில் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட் போது நம்ம எதுக்காக பே பண்ணுறோம்? ஃபார் யோர் ரெண்ட். ஸோ இட் இஸ் யோர் ரெண்ட் அக்கௌண்ட் டெப்டார் டு யோர் பேங்க் அக்கௌண்ட் பிகாஸ் பேங்க் மூலிமா நம்மளுக்கு கேஷ் இஸ் கோயிங் அவுட். ஸோ எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ஸோ கொஸ்டினில் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்றத பாருங்கள். இட் இஸ் 1000 rupees. ஸோ 1000 on debit as well as on credit. Okay, so we have completed this. Now let's get on to the next one, that is 28th one. So we have still 2 left. 2 journal entries தான் நம்ம போடணும். So kindly if you have any doubts post it in the comment section. ஓகே, லெட்ஸ் கம்ப்ளீட் த லாஸ்ட் 2 ஜேர்னல் என்ட்ரிஸ் தான் நம்ம இப்போ ஃபைனலாக போடணும். ஸோ 29th ஒன் பெய்டு கமிஷன். வெரி வெரி சிம்பிள். ஸோ எப்போல்லாம் கொஸ்டினில் பெய்டு அப்படின்னு வந்திருக்குதோ அப்போல்லாம் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும் தட் பெய்டு அப்படின்னு வந்ததுன்னா கேஷ் இஸ் கோயிங் அவுட். ஸோ எதுக்காக அப்படின்னா இட் இஸ் ஃபார் யோர் கமிஷன். ஸோ இட் இஸ் யோர் கமிஷன் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ எவ்வளோ அமௌண்ட் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்றத பாருங்கள். கொஸ்டினில் தே ஹவ் கிவன் யூ 600. ஓகே, we have completed this. Let's get on to the next one, that is 31st one, which is the last journal entry of this question. So paid salaries, very very easy. Paid salaries. So whenever there is a word called paid, cash is going out. அப்போ வந்து கிரெடிட்டில் வந்து கேஷ் அக்கௌண்ட் நீங்கள் போடுவீங்க. அப்போ salaries வந்து comes in the debit. So it is your salaries account debtor to cash account. So salaries account debtor எவ்வளோ அமௌண்ட்? 10,000 அமௌண்ட். So 10,000 on debit to your cash account, 10,000 on credit. Okay, so we have completed the problem. So make sure that you are writing the narration. So இதுக்கு நான் narration எழுதிடுறேன் லாஸ்ட் ஒனுக்கு. ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் narration எழுதணும். ஸோ டோன்ட் forget that one. ஸோ அது வந்து உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வாங்குறதுக்கு it will really help. So let's complete this session. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் வந்து we have from Jan 1st Jan 12th வரைக்கும் இந்த ஸ்லைடில் போட்டிருக்கோம். Kindly make use of this slide and study properly for your journal entries. Journal entries are very very important. So we have completed this, and in the slide la pathina Jan 15 we have completed from Jan 31st varaikkum நம்ம இதல முடிச்சாச்சு. So hope உங்களுக்கு இந்த செஷன்ல ஒரு clear understanding of journal entry கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். And if you have any doubts, post it in the comment section. And for watching this video. So இது வரைக்கும் யாரெல்லாம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்தீங்களோ thank you very much. So other exercise problem number 13 இன்னைக்கு நம்ம போடுவோம். So we have completed the journal entries. So journal entries other exercise ஓட journal entries வந்து financial accounting Reddy book point of view ல வந்து we have completed. So நீங்கள் வந்து first வீடியோல இருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் மெதுவாக பாருங்கள் எடுத்து. ஸோ இட் வில் பி வெரி மச் ஈஸி ஃபார் யூ பீப்புள். அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபியூ வீடியோஸில் தேர் வுட் பி அ ஸ்மால் சேஞ்ச் பிகாஸ் நான் அந்த பர்செப்ஷன் மட்டும் மாற்றி எழுதியிருப்பேன்.
ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதிருங்க. பட் அதர் தென் தட் எவ்ரிதிங் இஸ் கரெக்ட். ஸோ கைண்ட்லி கோ அண்ட் செக் தி வீடியோஸ். இட் வில் பி வெரி மச் ஈஸி ஃபார் யூ அண்ட் உங்களுக்கு ஒரு ஈஸியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ மேக் ஷூர் தட் யூ சப்ஸ்கிரைப் டு அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ். வந்து 13th ப்ராப்ளம்க்கு நம்ம போட்டாச்சு. ஃப்ரம் ப்ராப்ளம் நம்பர் 1லேருந்து to 12 வரைக்கும் we have covered it in the live session. Yes, kindly go and check that out and support my videos by sharing it to your friends and family, and also subscribe Accounts with Aish. Like the video if you liked it, and journal entries in other exercise problem நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதோட அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து லைவ் செஷன், ஸோ கைண்ட்லி போஸ்ட் இட் இன் தி கமெண்ட் செக்ஷன் ஸோ தட் இட் வில் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. உங்களுக்கு வந்து லைவ் செஷன் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இட் வில் ரியலி ஹெல்ப் மீ இன் நம்மளுக்கு வந்து எந்தில் வந்து லைவ் செஷன் போட்டால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ கைண்ட்லி டூ post it in the comment section and subscribe Accounts with Aish YouTube channel. அண்ட் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் லைனாக வரப்போகுது. as well as லைவ் செஷன் உங்களுக்கு எந்த சாப்டரில் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். வில் see you in my next video. Like the video, share this video and also press the bell icon so that you will never miss my videos whenever I upload. So kindly do share it with your friends. Thank you for watching. Subscribe Accounts with Aish YouTube channel. Thank you.